வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஎம்ஏ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ICMAI த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இந்த இன்ஸ்டியூஷனில் தான் இந்த கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள், எப்படி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கோர்ஸில் என்னென்னலாம் படிக்கணும், எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு மெம்பர் ஆகுறதுக்கு என்னென்ன வேஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுவும் சிஏ கோர்ஸ் மாதிரி தான். இதுலேயும் ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு 3 லெவல் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு அட்மிஷன்லேருந்து மெம்பர்ஷிப் வரைக்கும் என்ன செய்யணுங்கிறத இந்த ஃப்ளோ சார்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட் நான் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்மிஷன் போடலாம், எலிஜிபிள் ஜாயின் பண்ணலாம். பட் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அட்மிஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வச்சே அட்மிஷன் போட்டுக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 12th பாஸ் ஆன பிறகு ஃபவுண்டேஷன் கோர்ஸோட எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதி நீங்கள் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து இன்டர் கோர்ஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் டைரெக்டாக இன்டர் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு ஏதாவது அதாவது டைரக்ட் என்ட்ரி டு இன்டர்மீடியேட் கோர்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக வரணும்னா 12th முடிச்சு ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இன்டர்மீடியேட் கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஃபவுண்டேஷன் குவாலிஃபைடும் டிகிரியும் ஈக்குவல் தான். அப்போ இன்டர் கோர்ஸ் நம்ம வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்டர்மீடியேட் கோர்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு அப்போது ஸ்கில் ட்ரைனிங் 120 ஹவர்ஸ் மஸ்ட்டு. ஸ்கில் ட்ரைனிங் 120 ஹவர்ஸ் மஸ்ட் இருக்குது. எலிஜிபிள் டு அப்பியர் இந்த ஸ்கில் ட்ரைனிங் முடித்த பிறகு தான் நீங்கள் இன்டர்மீடியேட் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது குரூப் 1 குரூப் 2ன்னு இருக்குது. அதனுடைய சப்ஜெக்ட்டும் என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போ இன்டர்மீடியேட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனல் கோர்ஸ் என்ரோல் பண்ண பிறகு உங்களுடைய ஸ்கில் ட்ரைனிங் 80 ஹவர்ஸ் மஸ்ட். 80 ஹவர்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் இருக்கணும். இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 10 டேஸ் கண்டிப்பாக நீங்கள் போகணும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 3 இயர்ஸ். இது 15 மந்த் மேண்டேட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி. நீங்கள் முடித்த பிறகு தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ மினிமம் ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் மெம்பர் ஆஃப் திஸ் இன்ஸ்டியூட், இந்த இன்ஸ்டியூட்க்கு மெம்பர் ஆகிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி நீங்கள் மெம்பர் ஆனால் தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிஎம்ஏ அப்படிங்கிறது ஐடென்டிஃபைடாக ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிஎம்ஏ படிக்கிறதுக்கான மொத்த ஃப்ளோ சார்ட் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இதில் எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு தெரியணும், எனக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்களில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இதில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ICMAI இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் அந்த இருக்குது பாருங்கள், www.icmai.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளே போனீங்களானே இந்த ஃப்ளோ சார்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.